கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்ற முறையில் வந்தார் என்பதை தொடக்க முதல் இயேசு பல்வேறு வழிகளிலே அதை வெளிப்படுத்தி வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம், அவரால் பயன் அடைந்தவர்கள் நிறைய பேர், அவருடைய மீட்பை கண்டுகொண்டவர்கள் நிறைய மக்கள், பாவிகள், உறவினத்தார், இப்படியெல்லாம் பல பேர் இருக்க, ஒரு சில பேர், ஒரு சாரார் மட்டும் அவருக்கு எதிர்ப்பாகவே இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால், கல் எறிந்து அவரை கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்கள் துணிந்தார்கள். மற்றவர்கள் ஆண்டவருடைய அற்புதமான அரும் செயல்களை எல்லாம் கண்டு நம்பினார்கள். அவர் கொண்டு வந்த அந்த மீட்பை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நற்செய்தி பகுதி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார். அவர் ஒளிந்து கொண்டிருக்கின்ற சூரியனை போன்று எந்த இடத்திலேயும் நான் உதிக்க மாட்டேன், ஒளி கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்வது இல்லை. அவர் வானிலிருந்து பொழிகின்ற மழையை போன்றவர். இந்த இடத்தில் நான் பெய்ய மாட்டேன் என்று எதையும் மறுப்பது இல்லை. எல்லா மக்களுக்கும் தான் மழை பொழிகிறது, ஒரு இடத்தில் மட்டும் விட்டுவிட்டா செல்கிறது இல்லையே. எனவே கடவுள் எப்பொழுதும் இருக்கின்றார், தனது அன்பை கொடுக்கின்றார், தனது அருளை பொழிகின்றார். ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் இந்த அன்பிற்கு உரியவர்களாக இல்லை. அன்பிற்கு தடை போடுகிறோம், அன்பிற்கு எதிர்ப்பாக இருக்கின்றோம், அன்பை பெற்றுக்கொள்கின்ற தகுதி இல்லாமல் இருக்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருள் நம்மில் வருவது இல்லை. ஏன் என்று சொன்னால், கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை, கடவுளை நாம் நம்புவது இல்லை. இப்படித்தான் அந்த யூதர்கள், குறிப்பாக தலைவர்கள் என்று தங்களையே சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் செய்தார்கள். எனவே அவருடைய நற்செயல்களை கண்டும் கூட அவர்கள் அவரை பழித்துரைத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, கல்லெறிந்து அவரை கொல்ல முயன்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிலை இயேசுவுக்கு எவ்வளவு ஒரு கடினமான, வேதனையான, ஒரு விரக்தியான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என்பதை நாம் நினைக்க முடிகிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கின்றார். ஏதோ ஒரு சில பேர் இதை செய்கிறார்கள் என்பதனால் பெருவாரியான மக்களுக்கு இந்த நன்மையை நாம் செய்யாமல் நிறுத்திவிட முடியுமா என்று எல்லோருக்கும் அவர் நன்மையை செய்கின்றார், எல்லோருக்கும் அவர் இந்த நற்செயல்களை புரிகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நன்மை செய்வதற்கு தடை என்பது எப்பொழுதும் இருக்கும். நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கென்றே 1-2 பேர் பிறந்திருப்பார்கள், நம்முடைய நற்பெயரை கெடுப்பதற்கென்றே இருப்பார்கள். அவர்கள்தான் பேய்கள், அவர்கள்தான் பொறாமையினுடைய தலைமை பேய்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த கலகத்தையும் இந்த குழப்பத்தையும் உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். நாரதர் என்று சொல்வார்களே, அதுதான் அவர்களுடைய பெரிய வேலை. எங்கு இருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடாது, அங்கே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மன நிறைவு என்பது இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்று கலக்கி குழப்பி விட்டுவிட்டு சென்று விடுவதுதான் இவர்களுடைய ஒரே வேலை. ஆனால் இவர்களுக்காக நாம் மனம் தளர்ச்சி அடைவோம் என்று சொன்னால், ஏராளமான மக்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பணிக்காக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய பணி அவர்களுக்காகத்தானே ஒழிய இந்த நம்மை விமர்சிக்கின்ற, நம்மை வேண்டாம் என்று எதிர்க்கின்ற எதிர்ப்பாளர்களுக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்மையை செய்வது என்பதை தளர்ச்சியே நாம் அடையக்கூடாது. நன்மை செய்வதிலே நாம் அயற்சி அடையக்கூடாது. நன்மையை செய்வதில் எவ்வளவு தடைகள் நமக்கு வந்தாலும் கூட அதை தாண்டிய வகையிலே நன்மைக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசு தனது வாழ்விலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இத்தகைய ஒரு ஆற்றல், இத்தகைய ஒரு மனத்திடம், விடாமுயற்சி, இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை என்பதை நாம் அதிகமாக வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்மால் இது முடியும். இயேசுவை போன்று நாமும் நற்செயல்களையும் நல்வாழ்வையும் வாழ முடியும் என்பதை உணர்ந்து
இந்த திருப்பலியிலே இறை அருளை வேண்டுவோம். இயேசுவின் சாட்சிகளாக தொடர்ந்து வாழ மன்றாடுவோம். ஆமென்.